அனைவருக்கும் வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன். கடந்த 13ஆம் தேதி இந்திய முழுமைக்கும் நடைபெற்ற நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த நீட் தேர்வில் ஏறத்தாழ 22 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதியிருந்தாங்க. பல மாணவர்கள் தங்களுடைய பெற்றோரை விட்டு வேறு இடங்களில் தங்கி தொடர்ச்சியாக பயின்று வந்த மாணவர்கள், பொருளாதாரத்தை செலவழித்து வேறு மாநிலங்களுக்கு சென்று தேர்வு எழுதிய மாணவர்கள், தேர்வு முடிவுகளுக்காக காத்திருந்த மாணவர்கள் என பல மாணவர்களுடைய மனநிலையை இந்த தேர்வு ரத்து உத்தரவு என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நீட் தேர்வு என்பது இந்தியாவிற்கு தேவையற்ற ஒன்று. இது மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்று. மாணவர்களை பொறுத்தவரை நீட் தேர்வு என்பது அவசியமற்ற ஒன்று என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்திக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்றத்தில் பல தீர்மானங்கள் நீட் தேர்வுக்கு எதிராகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீட் தேர்வு ரத்துக்கு மத்திய தேர்வு முகமை என்பது மட்டும் பொறுப்பேற்க முடியாது. இந்த நீட் தேர்வு ரத்துக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு தான் முழு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நீட் தேர்வை பொறுத்தவரை முதலாக நடைபெற்ற 2013ஆம் ஆண்டு தேர்வே இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது. அதே போல 2018 வினாத்தாள் மொழிபெயர்ப்புல பல குளறுபடிகள் இருந்தது. 2019 மாணவர்கள் ஆள்மாறாட்டம் செஞ்சுட்டாங்க என்ற குழப்பம் இருந்தது. 2024 பல மாணவர்கள் எழுதிய தேர்வு மீண்டும் ஒரு முறை ரத்து செய்யப்பட்டு எழுதிய தேர்வு நடைமுறைகளாக இருந்தது. இப்படி பல்வேறு குழப்பங்கள் நீட் தேர்வில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல நீட் தேர்வை ரத்து செய்வது மட்டுமே சரியான ஒன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவரக்கூடிய அரசியல் சூழலின் காரணமாக நீட் தேர்வுக்கான அந்த பேச்சு குறைவாக இருக்கு. ஆனால் தற்போது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு நீட் தேர்விற்கு தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிக்காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாம தமிழக மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதை எண்ணியும் மாநில உரிமைகளை தக்க வைப்பதற்காகவும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளை புதிய அரசு மேற்கொள்ளணும்.